அவங்க வந்தேன், உங்களை பார்த்தேன், சிரமப்படுறீங்கன்னு உங்க கண் சொல்லுச்சு. அப்புறம் சார்லஸை கூட விசாரிச்சாப்ல. அதனால ஆமா, அதனால உங்களுக்கு இந்த உதவி செய்யறோம். இன்னும் இந்த நாங்க வந்து இப்ப அங்க போறோம், பஸ் ஸ்டாண்ட் போங்க, காய்கறி மார்க்கெட் போங்க, பஸ் ஸ்டாண்ட்ல இருப்பாங்க. இது முதல்ல வாங்கிட்டு அப்படி வச்சுக்கோங்க, வெயிட்டா இருக்கும், அப்படி வச்சுக்கோங்க. அது எந்த இடம்னு சொல்லுங்க, நாங்க போய் பாக்குறது. பஸ் ஸ்டாண்ட், பஸ் ஸ்டாண்டு, பஸ் ஸ்டாண்டு, காய்கறி மார்க்கெட், கோயம்பேடு காய்கறி மார்க்கெட், கோயம்பேடு கார்கமெண்ட், பஸ் ஸ்டாண்ட். பஸ் ஸ்டாண்ட் ரெண்டு இடத்துல இருக்கு. உங்களுக்கு வந்து காலில் வந்து நல்லா காயமா இருக்கு. சுகரா உங்களுக்கு? சுகர் எத்தனை வருஷமா இருக்கு? ஒரு 10 வருஷமா இருக்கு. 10 வருஷமா இருக்கு. விரல் வேற எடுத்துருக்காங்க. ஆமா, எடுத்துட்டாங்க. ஒரு விரல். ஏன் உங்களுக்கு விவரம் கேட்குறோம்னா, சில நேரம் நாங்கள் சென்னைக்கு வருவோம், வரும்போது இந்த இடத்துல வந்து நீங்க தானே வேலை பார்க்குறீங்க, அதனால நாங்கள் பார்ப்போம். உங்களுக்கு இன்னைக்கு கொடுத்துட்டு நாங்கள் போயிட மாட்டோம். அடுத்து நாங்கள் 2 மாசம் ஒரு 2 மாசத்துல வருவோம், வரும்போது சந்திக்கிறோம். சரிங்க. ஏன்னா இது வந்து எல்லாருமே இப்படி வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு பைபிள்ல இயேசு எழுதியிருக்காரு. நன்மை செய்யணும், காணிக்கை வந்து உங்களுக்கு தான் சொந்தம், கட்டடத்துக்கு சொந்தம் இல்லை அப்படின்னு பைபிள்ல எழுதியிருக்கு. அதனால நாங்க அதை நிரூபிச்சு காட்டுறதுக்கு செய்யறோம். இது மாதிரி எல்லாருக்கும் எல்லா சர்ச்சையும் ஜெயிச்சுட்டாங்கன்னா எல்லாருக்கும் கஷ்டமே இருக்காது. இதை நிரூபிச்சு காட்டத்தை நாங்க இப்போ போட்டோ எடுக்கிறோம், இதெல்லாம் எடுக்கிறோம். நீங்க ஒன்றும் நினைச்சுக்கிறோம். ரொம்ப நன்றி ஐயா. உங்க பேரு? சீனிவாசன். சீனிவாசன். சரிங்க. உள்ளத்துல ஏசப்பா இருக்கிறார், என்னைக்கு நம்மளுக்கு நன்றி செய்வார். அந்த நன்றி ஏசப்பா செய்வார் என்று தான் மக்கள் காத்து இருக்கிறார். மக்களுக்காக நாமளும் நீங்களும் உதவி செய்யறீங்க. எல்லாருக்கும் நன்றி ஐயா. எல்லாருமே ஏசப்பா கருணாகரன் அண்ணன் வந்து உங்களுக்கு வந்து உதவி செய்யறதுக்காக கூப்பிடுறாரு ஐயா. நான் வந்து உசிலம்பட்டில இருந்து வர்றேன், மதுரை. அவர் தூத்துக்குடில இருந்து வர்றாரு, இவரு எழுமலையில இருந்து வர்றாரு. வணக்கம் ஐயா. அவரு வத்திராயிருப்புல இருந்து வர்றாரு. வணக்கம் ஐயா. ஏன்னா இப்ப வந்து சபையில இருக்க காணிக்கைகள் வந்து மக்களுக்கு தான் சொந்தம். நீங்க ஒரு ஆடு, சொல்லுங்க ஐயா, புரியுது. அந்த ஆட்டுக்கு தான் போய் இது சேரணும். அதனால இந்த காணிக்கைய உங்க ஆடு சாப்பிடணும், மேய்ப்பன் வந்து மந்தைக்கு தான் கொடுக்கணும். நான் ஒரு ஊழியக்காராள், இது மாதிரி எல்லா ஊழியக்காரங்களும் செய்யணும், ஆடுகள் வந்து பராமரிக்கப்படணும் அப்படின்றதுக்காக உங்க கையில என்ன செய்யறோம். நன்றி ஐயாவுக்கு வணக்கம், உங்களுக்கும் வணக்கம். நீங்க கொடுக்கறத வாங்கிக்கிறேன். வணக்கம் ஐயா. நான் வந்து மதுரையில இருந்து வர்றேன், இவரு சென்னை, அவர் தூத்துக்குடி, இவர் எழுமலை. நாங்க வந்து ஒரு சபையா இருக்கோம். அப்படின்னா கஷ்டப்படுறவங்களுக்கு உதவி செய்யறதுக்கு இயேசு கிறிஸ்து எழுதி வச்சிருக்காரு பைபிள்ல. அதை நிறைவேற்றி எல்லா பாஸ்டரும் இப்படி தாண்டா செய்யணும் அப்படின்றதுக்காக நாங்க செய்யறோம். இப்படி எல்லாரும் செஞ்சுட்டா உங்களை மாதிரி கஷ்டப்படுறவங்களுக்கு கஷ்டமே இல்லை. கட்டடத்தை கட்டி என்னென்னமோ அநியாயம் பண்றாங்க, பாரத்தை சுமக்கணும். இயேசு சிலுவை சுமந்தார்ல, அது மாதிரி மற்றவங்க கஷ்டத்தை சுமக்கிறது தான் பக்தியேவும் அப்படின்ட்டு இயேசு சொல்லியிருக்காரு. அதனால உங்க கஷ்டத்துல நாங்க இந்த உதவியை செய்யறோம், சந்தோஷமா வாங்கிக்கோங்க. ஆமா ஐயா, வாங்கிக்கோங்க. அந்த கேமராவை பார்த்துக்கோங்க, அது ஏசப்பா தான் இதை கொடுக்க பைபிள் எழுதியிருக்காரு. அதனால உங்களை கஷ்டப்படுறவங்கன்னு கொடுக்குறோம். அவருக்கு ஒரு நன்றி சொல்லி அவருக்கு உழைச்சு தொண்டையெல்லாம் கட்டிக்கிருச்சு, அவருக்கு கிறக்கத்துல இருக்காரு. வந்தோம், ஒரு தடவை பார்த்து கண்டுபிடிச்சு கொடுத்துக்கிட்டே வர்றோம். இப்போ இந்த இடத்துல கொஞ்சம் டயர்ட் ஆயிடுச்சு, எல்லாரும் தூக்கி சுமந்து வந்து வேர்த்துருச்சு எல்லாருக்குமே. அதனால இப்போ கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிறோம். ரெஸ்ட் எடுத்துட்டு திருப்பி என்ன செய்ய போறோம், நடந்து போய் தேடி கண்டுபிடிச்சு கொடுக்க போறோம். ஒரு ரசாயன ஏரியாவுக்குள்ள வந்துட்டோம். இப்போ இந்த 100 ஏரியாவில் பார்க்கணும். அவரு மதுரை, சென்னை வாசி, அவரு தூத்துக்குடி. அப்படி இருக்கோம். அதாவது நாங்கள் ஏன் அந்த உதவி செய்யறோம்னா, கஷ்டப்படுறவங்களுக்கு நாங்கள் சர்ச்சு வச்சிருக்கோம், சபை இருக்கு. அந்த சபையில வர்ற காணிக்கையில இயேசு எழுதி வச்சிருக்காரு, உங்களை மாதிரி பாரம் சுமந்து கஷ்டப்படுறவங்களுக்கு கொடுக்கணும்னு எழுதியிருக்காரு. நீங்க குடும்பஸ்தன் தானே, இந்த பொருள் சந்தோஷம் வாங்கி எல்லாமே மளிகை பொருள் இருக்கு, இதை நல்லபடியா சாப்பிட்டு நல்லபடியா. ஏன்னா அவர் எழுதிட்டார் பைபிள்ல, கஷ்டப்படுறவங்களுக்கு என் பணத்தை என்ன செய்யுங்க கொடுங்கன்னு எழுதியிருக்காரு.
அதனால இந்த மாதிரி எல்லா சர்ச்சும் செய்யணுங்கிறதுக்காகத்தான் இப்போ நாங்கள் படம் எடுக்கிறோம். தப்பாக நினச்சிடக்கூடாது. இந்த வீடியோ எடுக்கிறது அதுக்காக தான். அதனால ஆமாம், ஆண்டவருக்கு நன்றி சொல்லிக்கங்க. நாங்கள் அவர் எழுதுனதுனால தான் கொடுக்குறோம். இல்லாட்டி நாங்கள்லாம் சுயநலமாக வாழ்ந்துட்டு போயிருவோம். ஏசாப்பா கோயில் ஆமாம் ஆமாம், கும்பிட்டு தான் போவீங்க. ஆனால் ஒரு விஷயம் என்னன்னா, அந்த ஏசப்பா கோயில் இருக்கிற காணிக்கை உங்களுக்கு தான் சொந்தம். அதை நிரூபிக்கிறதுக்கு தான் இப்போ நாங்கள் போராடுறோம். அதனால எங்க சபையில் இருக்கிறத உங்களுக்கு பகிர்ந்து கொடுக்குறோம். எல்லா சர்ச்சிலையும் அப்படி கொடுத்தா உங்களை மாதிரி ஏழைகளுக்கு கஷ்டமே இல்லை அப்படின்றத வலியுறுத்துறோம். சபைகள் இப்படி கொடுக்கணும். என்ன தம்பி, நாங்கள் வாங்கிக்கங்க, சாப்பிட்டு சந்தோஷமா இருங்க. உன்னை போல் பிறரையும் நேசித்து வாழ், உள்ளதை ஏழைக்கு கொடுத்து நீ வாழ், சுயநலமாய் வாழ்வது பாவ பிரமாணம். கடவுள் ஒருத்தர் இருக்காரா தேடி பிடிக்கிறான். பிறருக்காக வாழ்வது ஆவி பிரமாணம்.